ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் இது மாதிரி வீடியோஸ் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு அப்போ கிடைக்கல. ஸோ நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு இருந்தேன். என்ன அப்படின்னா, பஞ்ச் நீடிலோ க்ரோஷேவோ என்ன கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு முக்கியமாக யான் ரொம்ப ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் யான் நான் எங்கே போய் வாங்குறது எனக்கு எதுவுமே தெரியல. பார்க்குறேன், அமேசான்லலாம் பார்த்தேன். ஆனால் ஒவ்வொரு யானுமே 200ரூபா, 300ரூபா, 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. அவ்வளோ ரேஞ்சிலலாம் வாங்கி நம்மளால் இது பண்ண முடியாது. கடையில் போய் வாங்கினேன் அப்படின்னா ஒரு பெரிய பண்டில் ஆஃப் யானே எனக்கு 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். சின்னதாக வாங்கினேன்னா 35 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இது எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சதா. அப்போ நான் யானை எங்கே வாங்கலாம், கொஞ்சம் கம்மி ரேட்லேயும் வாங்கணும் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்ஸ் மாட்டுச்சு. ஒருத்தவங்க ஆன்லைனில் எங்கே யான் சூப்பராக வாங்க முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு 4-5 வெப்சைட் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வெப்சைட் வந்தது, மேஜிக் நீடில் அப்படின்ட்டு. அது நான் கொஞ்ச நாளாகவே யான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எதுலையாவது பார்க்கணும் அப்படின்னா ஃபோனில் அது ரிலேட்டடாகவே நமக்கு ஆட் வந்துகிட்டே இருக்கும்ல. அப்படி எனக்கு இன்ஸ்டாவில் அதுலேருந்து ஆடு வந்தது. அப்போ கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை அந்த மாதிரி வெப்சைட்லலாம் வாங்குறது. ஸோ வேணான்னு வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னதும் சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வெப்சைட், அவங்க சொன்ன 4 வெப்சைட்டுமே நான் பார்த்தேன். எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வைஸ் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்தது. ஆனால் இதில் எனக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடச்சிது. அதனால தான் நான் இங்கே போய் வாங்கினேன். என்ன அப்படின்னா, அந்த ஹோம் பேஜ் போன உடனே நமக்கு யான் ஒன்று இருக்குது. அந்த யானுக்குள்ளே போனோன்னா அதோட மெட்டீரியல் வச்சு அதை டிஃப்ரெண்ட் பண்ணி ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதோட திக்னஸ் வச்சு டிஃப்ரெண்ட் பண்ணி ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ யான் எத்தனை ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் சைஸஸில் இருக்குது. 6 தெரில, நான் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து நான் லேட்டராக சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் அதில் ஃபஸ்ட்டு சூப்பர் ஃபைன், அப்புறம் ஃபைன், அந்த மாதிரிலாம் இருந்தது தான். நம்ம நம்மக்கிட்ட என்ன யான் இருக்குன்னா எனக்கு இன்னும் தெரியலை. நான் ரெண்டாமே ஏதோ ஒரு தமிழ் வீடியோவில் பார்த்துட்டு ஸ்மாலு, திக்கு, மீடியம், சங்கி இந்த மாதிரி பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் அதுவே தப்பு, அதுவே எனக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது. அதுக்கான ப்ராப்பரான நேம் இருக்குது. அதை சொல்லி கரெக்டாக நம்ம சொன்னால் தான் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 6 டைப் இருக்குன்னா அந்த 6லேயுமே ஒவ்வொரு யான் நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஏன்னா சைஸஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. நமக்கும் தெரிஞ்சால் தான் நம்ம கடையில் போய் வாங்கினா இது இந்த சைஸ் யான், இது இந்த சைஸ்ன்னு நமக்கு தெரியும். அதனால் நான் வாங்கிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். என்ன இருந்தாலும் நான் நேரில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அதோட சைஸஸ், அதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. முடிஞ்ச அளவு நான் கிளாரிட்டியாக காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை நேரில் பர்ச்சேஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் டைம் வாங்கினா கூட போதும். இப்போ நான் ஒரு 7 நூல் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா சொல்லி முடிஞ்சிருச்சு. அவ்வளோ ரேட்டுக்கு இத்தனை நூல்லாம் வாங்கி நம்மளால் சேல் பண்ணுற ஐடியாலாம் இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம பக்கத்தில் எங்கேயாவது கடையில் ஹோல்சேலில் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இது சைஸஸ் பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் அதை வாங்கியிருக்கேன். அண்ட் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்கிப்போம், நம்ம அதை அன்பேக் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்குதுன்னு நான் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்துடலாம். இந்த மாதிரி வெயிட் பேஸ் பண்ணி அதோட சைஸ் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. வெயிட் 1 சூப்பர் ஃபைன், அப்புறம் வெயிட் 2 ஃபைன், வெயிட் 3 லைட்டு. அதாவது அந்த பண்டிலில் இந்த வெயிட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு, பார்த்துக்கலாம். அப்புறம் வெயிட் 4 மீடியம், வெயிட் 5 பல்கி கொடுத்துருக்காங்க, வெயிட் 6 சூப்பர் பல்கி, வெயிட் 7 ஜம்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இது எதுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அந்த பேஜில் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் ஃபைன் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பேபி கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் இதில் 6 வாங்கியிருக்கேன். இந்த 7th வாங்கலை, ஜம்போ நான் வாங்கலை. ஏன்னா அதுக்கான நீடலும் என்கிட்ட இல்லை, அதை வச்சு எனக்கு யூஸ்ஃபுல்லும் இல்லை. அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணுறது அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ எனக்கு அது வேணாம் அப்படின்ட்டு நான் அது வாங்கலை. இதுவே 1000 ரூபா வந்துருச்சுன்ட்டு. ஸோ இதுதான் அங்கேருந்து வந்த பார்சல். இந்த பேஜோட நேம் இதுதான், மேஜிக் நீடில். இதில் அந்த ஹாபி ஸ்டோர்னு போட்டிருக்கு. இது அந்த நீடிலோட
பிராண்டு போல், சாரி நீடில் நீடல்னே வருது, யானோட பிராண்டு போல். நிறைய பிராண்டில் இருக்குது, அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிராண்ட் இது. இதில் தான் என்ன கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த ஹாபி ஸ்டோருன்றது வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது யான்லாம். மற்ற இதுலலாம் இதை விட இன்னும் காஸ்ட்லியாக இருக்குது மற்ற பிராண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா. அதனால் நான் வந்துட்டு இதிலே போட்டேன். குவாலிட்டி நல்லா தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுலேயே ஒவ்வொரு யானோட சைஸஸும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் என்ன ரேட்டில் வாங்கினேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளேல ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா எனக்கு ப்ரைஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஞாபகம் வச்சுக்க முடியல. இது வந்துட்டு நாக்கோன்ற ஒரு பிராண்ட் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு யான் சூப்பர் ஃபைன். சூப்பர் ஃபைன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேயே 25 கலர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு என்ன சைஸ் அப்படின்றது எங்கே மென்ஷன் பண்ணுவாங்கன்னே தெரியலை. சைஸ் எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாதிரியே தெரில. ஸோ உங்களுக்கு சூப்பர் ஃபைன் யான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட மெட்டீரியல் என்னன்னு எனக்கு தெரியல. அக்ரிலிக் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்களே, அதுக்கெலாம் வீடியோ வேணால் தனியாக கேளுங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்புறம் போடுறேன். இப்போ நம்ம பார்த்தோன்னா சூப்பர் ஃபைன் வந்து இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ குட்டியாக இருக்குது. இது வந்துட்டு ஆக்சுவலாக 2mm நீடலுக்கே நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். பஞ்ச் நீடலுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு வேணால் ஒரு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், போடுறேன். இந்த நீடலில் இதெல்லாம் எந்தெந்த நீடலுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னு போட்டுடலாம். அப்புறம் வந்துட்டு இது ஃபைன் யான் சூப்பராக குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கையில் பிடிக்கும் போதே அப்படி ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த கலர். இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. நான் இது எல்லாமே லாஸ்ட்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது வந்துட்டு சூப்பர் ஃபைன், இது ஃபைன் ரெண்டாவது, வெயிட் 1 வெயிட் 2, அடுத்து வெயிட் 3 என்னது மறந்து போச்சு, அதுக்கு தான் எழுதி வச்சுருந்தேன். லைட் வெயிட்டாக இருக்கிறது தான் லைட் யான். பார்க்கலாமா? எல்லாமே ஒரே மாதிரியே தெரியுது. நான் 100 ரூபா இருக்குது, 120 ரூபா இருக்குது அப்படின்லாம் சொன்னேன்ல. ஆனால் எனக்கு என்னவோ அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்துன்ற மாதிரி தான் இருக்குது. தொட்டு பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்குது. இதோட ஓப்பன் அந்த ஒத்த நூல் எங்கே? இதுதான் ஆக்சுவலாக அந்த ஹாபி ஸ்டோரோட இது. இதில் எம்ஆர்பி பாருங்களேன், 225 ரூபா போட்டிருக்கான். ஆனால் நான் அவ்வளோக்கெலாம் வாங்கலை. இதில் வந்துட்டு இந்த ஹாபி ஸ்டோரில் வாங்கினோம் அப்படின்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் என்னவாக இருக்கணும், வெயிட் 3 அப்படின்னா நமக்கு வந்து லைட் வெயிட் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்குறதுக்கு. ஸோ இது 3வது வெயிட் 3 இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 1A 2A 3A. இதே இதில் வந்து நான் இன்னொன்று வாங்கினேன், டபுள் கலரும் வாங்கினேன். வெயிட் 3லேயே நான் வந்துட்டு 2 வாங்கினேன். டபுள் கலர் வேணும், யூனிகார்ன் கலரில் நான் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2. அடுத்து வந்துட்டு என்னது, மீடியம் வெயிட் 4. இது வெயிட் 4 மீடியம். இதில் வந்து நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் நான் வந்துட்டு ஸ்மால் யான் சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறேனே, அது இந்த சைஸில் இருக்கும். ஆனால் இதை பாருங்களேன், ஐயோ அதை பக்கத்தில் வச்சா அதெல்லாம் இதுக்கு பக்கத்தில் நிற்கவே நிற்காதுன்னு நினைக்கிறேன்.
காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக இந்த வெயிட் 3 கூட வர்றதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து வெயிட் 3 கூட வர்றது. நான் இது லோக்கலில் வாங்கினது 35 ரூபாவா 30 ரூபாவா அந்த இது. இது பாருங்கள் எப்படி வருது. இது பாருங்கள், லூஸ் ஆகாது, ஆகலை, நல்லா இருக்கு. இது இப்படி ஆகிடும், ஒரு மாதிரி சப்பட்டையாகிடும். பார்க்க இப்படி குண்டாக இருக்கும், இப்படி ஆகிடுது. இந்த மாதிரி அந்த குவாலிட்டியில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. கையில் டச் பண்ணும் போதே நமக்கு தெரியுது. அண்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க சங்கியான்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுவேன்னா அதை நம்ம அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து சைஸ் 1, 2, சைஸ் 3, இது சைஸ் 4 ஒயிட் கலர் வந்துட்டு. அப்புறம் வெயிட் 5, இது வந்துட்டு வெயிட் 5ல் பல்கி. இதுதான் நான் வந்துட்டு சங்கியான்னு சொல்லி நான் யூஸ் பண்ணல, அந்த அந்த சைஸ். இது வந்து ஒஸ்ட் குவாலிட்டி. போக 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 அங்கங்கே ஒரு மாதிரி நூல் பிரிஞ்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. இதுவுமே பாருங்களேன், இழுத்தா இப்படி ஒரு மாதிரி ஆகுதா, ஒல்லி ஆகுதா, இது ஆகுதான்னு பார்க்கலாம். இதுலேயுமே ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பெருசு இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இதுவுமே கொஞ்சம் லூஸ் ஆக தான் செய்யுது, இருந்தாலும் அந்த அளவு இல்லை. இது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ப்ரீமியமாக தெரியுது எனக்கு. நான் வச்சுருந்ததெல்லாம் ஒஸ்ட்டாக தெரியுது எனக்கு இப்போ இதை பார்த்த உடனே. இது வந்து வெயிட் 5. அப்புறம் வந்துட்டு சூப்பர் பல்கி. சூப்பர் பல்கி வந்து என் நீடிலில் போகுமானே எனக்கு தெரில, நான் வாங்கிட்டேன். இதில் அந்த க்ரோஷே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அதுக்கு வந்து இன்னும் நிறைய கலர்ஸ்லலாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கி பண்ணால் சூப்பராக வரும். இது வந்து 6 சூப்பர் பல்கின்னு போட்டிருக்காங்களா. இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது 5mm தான் லார்ஜ். இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ 6 டைப் இருக்குது. ஜம்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், ரொம்ப பெருசாக இருக்குது. அதை வச்சுட்டு எனக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால வந்து நான் வாங்கலை. இவ்வளோ வாங்கியிருக்கேன். இது மட்டும் ஏன் இத்தனோண்டு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. மேபி இது காட்டன் நினைக்கிறேன். ஆமாம், ஃபைன் காட்டன். இது ஃபுல்லாக காட்டன். இது வந்து இப்படி இந்த சுருங்காது. இதுவும் ஆக்சுவலாக ஒரே சைஸ் மாதிரி, இதை விட இது சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து சூப்பர் ஃபைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் சூப்பர் ஃபைனில் காட்டன் வாங்கினா இதை விட எனக்கு குட்டியாக இருந்திருக்கும் மேபி. நான் இது காட்டன் வாங்கியிருக்கேன், இது வாங்கலை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு காட்டன்னா எப்படி இருக்கும், அக்ரிலிக்னா எப்படி இருக்கும், இன்னும் என்னெல்லாமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன எப்படி இருக்கும்னு நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் ஒன்று நான் முடிஞ்ச போடுறேன். இவ்வளோதான் நம்ம யான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நூல் எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் வெயிட் 2 தான், 2வது சைஸில் உள்ள யான். ஆனால் இதுக்கிட்ட இதை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஏன்னா இது வந்து காட்டன், ப்யூர் காட்டன் அப்படின்றனால இதோட திக்னஸே நமக்கு இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து இப்படி இழுத்தா அதோட கம்மியாக தெரியும். இதுதான் சைஸ் 1, இது சைஸ் 2, டிஃப்ரெண்ட் தெரியுதா. அண்ட் இது வந்துட்டு சைஸ் 3. சூப்பர் ஃபைன் லைட். அடுத்து இது வந்துட்டு சைஸ் 4, இது வந்துட்டு மீடியம். அப்புறம் சைஸ் 5, இது வந்து பல்கி. சைஸ் 6 சூப்பர் பல்கி. இதுதான் உங்களுக்கு யானோட சைஸஸ் அண்ட் அதோட நேம். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக டெப்த்தாக படிச்சுக்கணும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது உள்ளே போய் பாருங்கள், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக அவங்களே எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்துட்டு இன்னொன்று PLY அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த PLY மீன்ஸ் வந்து அதோட திக்னஸ் இல்லைன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது இதில் இப்போ நான் இதை பிரிக்க விரும்பலை, இந்த ஒன்றத்துக்காக அதை நம்ம பிரிப்போம். இதில் வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும்ல ஒன்று ஒன்றா, இதை தான் சொல்கிறாங்க. இதில் வந்து 1 2 3 4 இருக்கா, அப்படின்னா இதை வந்துட்டு 4PLY அப்படின்னு சொல்லுவாங்க. 4PLYன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 4ஐயும் சேர்த்து நம்ம இப்படி திருக்கணும் அப்படின்னா 5 அந்த கணக்குலையும் சிலர் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ PLY மீன்ஸ் இதில் எத்தனை அந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்கோ அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க.
யானோட திக்னஸ் இல்லை அப்படின்னு. நானும் பிஎல்ஒய் நிறையா இடத்துல கேள்விப்பட்டேன், அது என்னன்னு தெரியணும்னு பார்த்தேன். அந்த வெப்சைட்லேயே எல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இதோட குவாலிட்டி அண்ட் இதோட பிக் சைஸஸ் இவ்வளோ பெரிய பிக்லாம் இல்லை. நான் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோஸ்லலாம் ஃபாரின் கல்ச்சரில் உள்ள வீடியோஸ்லாம் தான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என் கையில் இது மாதிரி வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம இதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம நிறையா பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க. ஓகே, டாடா, பை பாய்.